السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதலவட்டுமாக. எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்முடைய இந்த அதிகாலை வணக்கத்தை ஏற்று அங்கீகரித்து நமது பாவங்களை மன்னித்து நமக்கு உயரிய சொர்க்கத்தை தருவானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு இபாதத்துகளில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் என்ன என்பது குறித்து தான் இன்றைய காலையுடைய இந்த ததுக்கீரை நாம் அமைத்திருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, பொறுப்பாளர்களாகிய நாம் ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டவுடன் நம்மை அடுத்தவர்கள் கவனிக்க தொடங்கி விடுவார்கள். இதுதான் இயற்கை. என்னையே அவன் கவனிக்கிறான் என்பது குறித்தெல்லாம் நாம் கேட்க முடியாது. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் உலகத்தில் எல்லோரும் பொறுப்பாளர் எப்படி நடந்து கொள்கிறார், என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார், எப்படி நடக்கிறார் என்பதை எல்லோரும் கவனிப்பார். எனவே நாம் நமக்கு கீழ் இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதை நாம செய்கிறோமா, நாம நடக்கிறோமா, நாம எப்படி பேசுறோம் என்பதை கவனிப்பார். எனவே வணக்க வழிபாடுகளில் கட்டாய வணக்க வழிபாடுகளை யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை, அதை நாம் நிச்சயம் நிறைவேற்றும். ஆனால் சுன்னாக்கள், வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள், உபரி வணக்கங்கள், இதில் அதிக கவனம் எடுத்தே திரவே. வணக்கங்கள் எதற்காக? இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய வணக்கங்கள் எதற்காக? வணக்கங்களின் மூலமாக, கட்டாய கடமைகளின் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெறுகிறோம். ஆனால் அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறுவதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், உபரி வணக்கங்களின் மூலமாக மட்டுமே என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நீங்கள் மாற முடியும் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். உபரி வணக்கங்களில் பொறுப்பாளர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஏனையவரை விட, மற்ற மக்களை விட நாம் மாறுபட்டு வேறுபட்டு உபரி வணக்கங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தே தீரவே. கட்டாய கடமைகளை மட்டும் நிறைவேற்றி விட்டு எழுந்து செல்லக்கூடிய மக்களாக நாம் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. உபரி வணக்கங்கள், திக்ருகள், துஆக்கள், உபரி நோன்புகள், இவற்றிலெல்லாம் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வணக்கத்தில் பிரதானமாக அமைந்திருப்பது தொழுகை. அந்த தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்திருப்பதை நாம் அறிகிறோம். வேலையில் இருக்கிற போது லுஹர் தொழுகிறோம், பெரும்பாலும் வேலையை முடிக்கிற போது அஸ்ர் தொழுகிறோம், சற்று ஓய்வெடுத்த பின்பு மக்ரிப் தொழுகிறோம், தூங்க செல்வதற்கு முன்னால் இஷா தொழுகிறோம், தூங்கி எழுத போது ஃபஜ்ர் தொழுகிறோம். ஒரு தேவை என்று சொன்னால் ஸலாத்துல் ஹாஜா, தேவை தொழுகை இருக்கிறது. பயணத்தில் பயண தொழுகை இருக்கிறது. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஸலாத்துல் இஸ்திகாரா, நன்மையை நாடி தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது. பாவம் செய்துவிட்டால் கூட தௌபா, ஸலாத்து தௌபா என்று இருக்கிறது. சந்தோஷம் என்று சொன்னால், மகிழ்ச்சி என்று சொன்னால் ஸலாத்துல் ஈத் இருக்கிறது. மழை இல்லை என்று சொன்னால் ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழைக்கான தொழுகை இருக்கிறது. கிரகணம், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ பிடித்து விட்டால் ஸலாத்துல் குசூஃப் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அளப்பரிய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரவு தொழுகை இருக்கிறது. மரணம் அடைந்து விட்டால் ஜனாசா தொழுகை இருக்கிறது. இவ்வாறு ஒரு மோமினுடைய வாழ்க்கையை தொழுகை இரண்டரை பொதிந்து கலந்திருக்கிறது. ஏன் இவ்வாறு? தொழுகையோடு ஒரு மோமினை இஸ்லாம் பிணைத்திருக்கிறது. அவனுடைய உள்ளம் எப்போதும் இறை தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவன் இந்த உபரி வணக்கங்களின் மூலமாக இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்பதற்காகவே. உபரி வணக்கங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட மிக ஆதாரபூர்வமான நபிமொழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் ஸல்லா ஃபீ யௌமின் வ லைலத்தின் இஸ்னத்தை அஷ்ரத ரகாத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யாரொருவர் இரவிலோ பகலிலோ ஒரு நாள் முழுவதும் உபரியாக, உபரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கட்டாயம் அல்ல,
உபரியாக 12 ரக்காத்துகளை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டி தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். 12 ரக்காத், சுபஹ் தொழுகைக்கு முன்னால் 2, லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4, லுஹர் தொழுகைக்கு பின்னால் 2, மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் 2, இஷா தொழுகைக்கு பின்னால் 2. ஏனைய உபரி தொழுகைகளை குறித்து ஆங்காங்கே பல நபிமொழிகள் வந்திருக்கிறது. ஆனால் இதை நாம் கடைபிடித்தாலே நமக்கு சுவனத்தில் ஒரு வீடு தினமும் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், உலகில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமங்கள். இன்னும் எத்தனை பேர் வாடகை வீட்டில் நாம் தங்குகிறோம். அந்த வீடு கூட எவ்வளவு வசதி இல்லாததாக, குறுகலாக, நெடுகியதாக. வீட்டுடைய சிரமங்களை வீட்டில் வசிப்பவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இங்கே சுவனத்தில், உலகத்தில் அல்ல, சொர்க்கத்தில் ஒரு வீடை பெற்றுக் கொள்வதற்கான எளிய வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் சில பொறுப்பாளர்கள் தொழுதுவிட்டு வேகமாக வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல செல்லுகிற போது அது பிறரால் கவனிக்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, ஒருவர் 12 இந்த சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிற போது வீடு ஒன்று கிடைக்கிறது தினமும் என்று சொன்னால், 40 வருடங்கள் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் 40 × 365 எத்தனை வீடுகள் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று எண்ணி பாருங்கள். இங்கே சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் என்று சொல்வதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்ல வருகிறார்கள்? சொர்க்கத்தில் வீடென்றால் சொர்க்கமே உனக்கு கிடைக்கும் என்ற அந்த கருத்தை நமக்கு இங்கே பதிய வைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வீடு கிடைப்பதற்கு எவ்வளவு சிரமம் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் எவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அடைந்தார். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வாழ்நாளில் கேட்ட ஒரே துஆ என்ன? ரப்பி பினலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், எனக்காக சொர்க்கத்தில் ஒரே ஒரு வீடை கட்டித்தான். அந்த ஒரு வீடு பெறுவதற்காக வேண்டி அவர்கள் ஃபிரௌனுக்கு பின்னால், ஃபிரௌனுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழ் இருந்து சிரமங்கள் அடைந்திருக்கிறார்கள், கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள். யோசித்து பாருங்கள். அவர்கள் ஒரே ஒரு வீட்டுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை கூட அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறான் என்று சொன்னால், நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீடல்ல, பல்லாயிரக்கணக்கான வீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மிக எளிய வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். பொறுப்பாளர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஃபைன்னல் பிர்ர லா யுகர்ரு அலா ராஸில் அப்தி மா தாம ஃபீ ஸலாத்திஹி. ஒரு அடியான் சுன்னத்தும் ஃபரலும் தொழுகிற போது, அவர் வணக்கத்தில் ஈடுபடுகிற போது தலைக்கு மேலாக நன்மைகள் தூவப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பூக்களை வாரி தலை மீது சொரிவதை போல நன்மைகள் சொரியப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சுன்னத்தான தொழுகைகள், உபரியான தொழுகைகள் ஏன் என்று உங்களுக்கு தெரியும். கட்டாய கடமைகளை நாம் சிலபோது தவறடைத்திருக்கலாம், அதற்காக வேண்டித்தான். எனவே இந்த விஷயத்தில் நிச்சயமாக நாம் கவனம் செலுத்தியே தீர வேண்டும். வித்ரு தொழுகை குறித்தும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதைத்தான் ஹனஃபி மذஹபை சார்ந்த வித்ரு வாஜிப் என்று சொல்வார், கட்டாய தொழு. மறுமை நாளில் மஹ்ஷர் பெருவழியில் மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற போது ஒரு வானவர் வந்து கேட்பார், தினமும் தவறாமல் வித்ரு தொழுதவர்கள் யார் என்று. ஒரு கூட்டம் விழும்புவார்கள், சிறு கூட்டம் விழும்புவார்கள். ஒரு கூட்டம் என்றால் பெருந்தொகை அல்ல, தினமும் தவறாமல் வித்ரு தொழுதவர்கள். நீங்கள் வாருங்கள், உங்களுக்கான கண்ணியமும் சங்கையும் தனியாக இருக்கிறது என்று அவர்களை வானவர்கள் அழைத்து செல்வார். எனவே தான் ஷாஃபி மذஹபை பொறுத்தவரை குறைந்தபட்சம் தொழ முடியவில்லை என்றால் ஒரு ரக்காத்தையாவது வித்ரு தொழுது, அந்த வித்ரு தொழுத மக்களுடைய கூட்டத்தோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். யா அஹ்லல் குர்ஆன் அவ்திரு ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் வித்ர என்று பெருமானார் சொன்னார்கள். குர்ஆன் உரிமையாளர்களே, குர்ஆன் சொந்தக்காரர்களே, வித்ரை தொழுங்கள், அல்லாஹு தஆலா வித்ரை நேசிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இரவு தொழுகை மூன்றாவதாக. இரவு தொழுகை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இரவு தொழுகை தான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய முகத்தினுடைய பிரகாசமாக இருக்கிறது. தஹஜ்ஜுத் என்று நாம் சொல்கிறோம். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் இரவு தொழுகை குறித்து, தஹஜ்ஜத்தை குறித்து கேட்கப்பட்டது. ஏன் இந்த போர்க்களத்தில் போராடுகிற ஒரு விஷயம் தெரியுமா? போர்க்களத்தில் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்களுடைய காலகட்டத்தில் போர்க்களத்தில் போராடுகிற அத்தனை வீரர்களும் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். பெரும்பாலும் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்டார்கள், ஏன் இந்த முஜாஹிதீன்கள், இந்த போர்க்கள வீரர்களுடைய முகமெங்கும் ஒளியாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, ஏன்?
குறிப்பிட்டு காட்டினார் அவர். லியன்னஹும் கலவு பிர்ரஹ்மான் ஃபல்பஸஹும் மின் நூரிஹி, அவர்கள் இறைவனோடு தனித்திருந்தார்கள். எனவே அவருடைய முகங்களை தன்னுடைய ஒளியால் அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்கி வைத்திருக்கிறான் என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா முஹம்மத் இஸ்மா ஷைத ஃபஇன்னக மய்யித்துன், எவ்வளவு வேண்டுமென்றாலும் வாழ்ந்துகள், எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்துகள், ஒரு நாள் நீர் இறக்கத்தான் போகிறீர். வஅமல் மா ஷைத ஃபஇன்னக முஜ்ஸி பிஹி, என்ன வேண்டுமென்றாலும் செய்துகள், அதற்கான கூலி உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும். யாரை வேண்டுமென்றாலும் நேசித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் அத்தனை பேரை நீங்கள் பிரியத்தான் போகிறீர்கள். ஆனால் வாலம் அன்ன ஷரஃபல் முஃமினி கியாமுல் லைல், அறிந்து கொள்ளுங்கள், இறை நம்பிக்கையாளருடைய சிறப்பு என்பது, கண்ணியம் என்பது இரவு தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார். 2 ரக்காத்தாக இருந்தார் குறைந்தபட்சம், அதிகாலை பாங்கு சொல்வதற்கு முன்னால் 2 ரக்காத்தாக இருந்தாலும் அதை தொழுவதன் மூலமாக நீங்கள் இறை நம்பிக்கையை பெற முடியும். மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டு வருகிறார்கள். முதல் முறையாக மதீனாவில் நுழைகிறார்கள். பெருமானாருடைய முதல் உபதேசம் என்ன? மக்காவாசிகளை பார்த்து, அவர்கள் பல ஆண்டுகள் பல மாதங்கள் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. ஆரம்பமாக அப்போதுதான் மதீனா வாசிகளையே பெருமானார் சந்திக்கிறார். முதல் சந்திப்பிலேயே பெருமானார் யா அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம் அத்இம் ஸஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு வல் லைலி பின் நாஸ் நியாம் வதுகுல் ஜன்னத பிஸலாம். மிக அழகான அந்த நபிமொழி. மக்களே, சலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், எல்லா மக்களும் தூங்கும் நேரத்தில் நீங்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுங்கள், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சுவனத்தில் நுழைந்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக சந்தித்த அந்த மக்களுக்கு சொல்லி காட்டினார். நாம் பொறுப்பாளர், நாம் தலைவர்கள். எனவே நமக்கு பல வேலைகள் இருக்கிறது, பகலில் உழைக்க வேண்டியது இருக்கிறது, போராட வேண்டியது இருக்கிறது, பல சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எனவே அதற்காக உள்ளம் நமக்கு உறுதியாக தேவைப்படுகிறது. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்து தூங்குபவரே, இதற்காகவா உமக்கு இந்த பொறுப்பு, இறை தூதர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை போல அல்லாஹ் தஆலா சொல்லும், எழும்புங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு, போதும் தூங்கியது, எழும்புங்கள், துபில் லைல இல்லா கலீலா, இரவில் கொஞ்சம் தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, மிக கனமான ஒரு வாக்கை நாம் உமக்கு இறக்கி தருகிறோம். நாம் சுமந்திருக்கிற, நாம் ஏற்றிருக்கிற இந்த பொறுப்பு சாதாரணமானதல்ல, அது கடினமானது, அது சிரமமானது. அதற்கு நமக்கு மன வலிமை தேவைப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்ஆ, இரவில் நின்று தொழுவது மனக்கட்டுப்பாட்டை தருகிறது என்று சொல்லி காட்டுகிறான். இறைவன் என்னோடு இருக்கிறான், இறை தொடர்பு எனக்கு இருக்கிறது. சிரமமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்ற மனக்கட்டுப்பாட்டை அது தருகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, பகலில் நீண்ட பணிகள் செய்ய வேண்டியது இருக்கிறது, எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கிறது. எனவே இரவு தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு தொழுகை கட்டாயம். இன்னும் நாம் எதிர்நீச்சல் போட பல சிரமங்கள், இரவில் எத்தனை பேர்களை சந்திக்கிறோம், எவ்வளவு சிரமங்களாக இருந்திருக்கிறது, யோசித்து பாருங்கள். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை குறித்து நமக்கு தெரியும். பாதங்கள் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள் என்று. கதீஜா அன்னையாரிடமிருந்து ஆயிஷா அன்னையாருடைய அந்த தொடரில் நீங்கள் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தருகிறார்கள் என்று. ஏன் யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? அன்னை கதீஜா ஆரம்ப மனைவி கேட்கிறார்கள். மலா அஹதுன் நௌம் யா கதீஜா, தூக்கத்தின் நாட்கள் சென்று விட்டன கதீஜாவே என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே கேள்வியை இளைய மனைவி ஆயிஷா அன்னையார் கேட்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்றுதான் அவர்கள் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இங்கே பொறுப்பாளர்களாகிய நாம் இரவு தொழுகையுடைய சிறப்பை குறித்து தனியாக பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி என்று சொல்லப்படக்கூடிய 17 வயது இளைஞர் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் காப்பாளனாக தன்னுடைய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அவராக இரவில் பெருமானார் வீட்டில் தொழுவார்கள், இவர் வாயில் காப்பாளராக இருப்பார். யாரும் சொல்லி அல்ல, ஏழை, திருமணமாகாதவர், வறுமை இருந்தது, பல தேவைகள் இருந்தது, மதீனாவில் வீடு கிடையாது. நீண்ட அந்த நிகழ்வுடைய தொடர் என்னவென்று சொன்னால், அவரை கவனிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியா ஒரு நாள் ரபியாவிடத்தில் கேட்கிறார், ரபியா
சல்லி ஒட்டீக்கு, என்ன வேண்டுமென்றாலும் கேள், உனக்கு நான் தருகிறேன் என்று பரிவின் காரணத்தால், அவர் மீது கொண்ட அந்த பரிவின் காரணத்தால், அன்பின் காரணத்தால் சொல், என்ன வேண்டும் கேள் ரபியா என்று. ரபியா ஒரு புத்திசாலி இளைஞர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா, கொஞ்சம் பொறுங்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் பொறுங்க. தூரமாக சென்றார். அப்புறம் வந்தார். யோசிப்பதற்கு அவகாசம் தாருங்கள் என்று. யோசித்து விட்டீர்களா? யோசித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று. என்ன வேண்டும் கேள் யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அது மட்டும் தான் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம் யா ரசூலல்லாஹ். அவருக்கு வறுமை இருக்கிறது, அவருக்கு கடன் சுமை இருக்கிறது, அவருக்கு வீடு கிடையாது, அவருக்கு வேலை கிடையாது, அவர் கல்யாணம் பண்ணணும், இதையெல்லாம் கேட்டிருக்கலாம் அவர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்ன கேட்டார்? உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். புத்திசாலி இளைஞர் அவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆஹா, இரவெல்லாம் எனக்காக பணிவிடை செய்கிறாய், நான் ஒது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து தருகிறாய், என்னை யாரும் எந்த ஆபத்தும் தீண்டாமல் என்னை பாதுகாக்கிறாய், நீ கேட்டது கிடைக்கும் என்று சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி ஸலாத் பிகஸ்ரத்து சுஜூத், அதிகமாக உபரி தொழுகை தொழுதுவா, மறுமை நாளில் என்னோடு நீ இருப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டாய கடமைகள் அல்ல, உபரி தொழுகையில் அதிகமாக ஈடுபடுக, என்னோடு நீ இருப்பாய் மறுமை நாளில் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே உபரி தொழுகை இது ஒரு பக்கம் என்று சொன்னால், இரண்டாவதாக உபரி நோன்பு, ஒரு நோன்பு வைப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒருவர் ஒரு நாள் ஒரு நோன்பு வைக்கிறாரோ, அல்லாஹு தஆலா பஅதல்லாஹு பிதாலிகல் யௌம அன்-நார் அன் வஜீஹி 70 ஹரீஃபா, அந்த ஒரு நாள் நோன்புக்காக வேண்டி நரகத்தை விட்டு 70 மைல் தூரம், மைல் என்று சொல்லப்படுகிறது, பயண தூரம் என்று சொல்லப்படுகிறது, 70 கிலோமீட்டர் மைல் தூரம் நரகத்தை விட்டு அல்லாஹ் உங்களை தூரமாக்கி வைக்கிறார். அவருடைய வாடையை மட்டுமல்ல, அதை காட்சி அதோட வாடையை கூட நாம் நுகர மாட்டோம். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஏதேனும் ஒரு செயலை மட்டும், ரொம்ப சொல்லாதீங்க யா ரசூலல்லாஹ், ஒரு செயலை மட்டும் எனக்கு சொல்லித்தாங்க, அது என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து சொல்லும் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அலைக பிஸௌம் ஃபஇன்னஹு லா இத்ல லஹு, உபரி நோன்பை கடைபிடித்துக் கொள், அதற்கு நிகர் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அது நோன்பு வைக்கக்கூடியவர்களாக பொறுப்பாளர்கள் மாறவே, அதிலும் குறிப்பாக 13, 14, 15 என்று சொல்லப்படக்கூடிய 3 தினங்கள் ஒவ்வொரு மாதம் வெள்ளை நாட்கள் என்று சொல்வார். சந்திரன் முழுமையாக முழு பௌர்ணமி அல்லது முழு நிலவுடைய நாட்கள். ஏன் அந்த நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நோன்பை வைக்க சொல்லியிருக்கிற இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? முழு நிலவுடைய நாட்களில் தான் பூமியின் மீது சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். தண்ணீர் அப்போதுதான் ஒரு கொதிநிலையை அடைகிறது. கொதிக்கிறது என்றால் சூடல்ல, கொதிக்கிறது, எழும்பி எழும்பி அலை போல மேல் எழும்பி வருகிறது. இயற்கை சீற்றங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக நடந்திருக்கும். சுனாமியா இருக்கலாம், மழை வெள்ளமாக இருக்கலாம், பேரிடியா இருக்கலாம், நிலச்சரிவாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்க பாருங்க, பெரும்பாலும் அநேகமாக 13, 14, 15 அந்த நாட்களில் தான் நடந்திருக்கும். எனவே தண்ணீருக்கும் முழுநிலவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். பூமியில் இருக்கிற தண்ணீர் அந்த 13, 14, 15 நாட்களில் அதிகமாக கொதிநிலைமை அடைகிறது. எனவே அந்த நாட்களில் இரவில் மனிதனும் ஒரு வகையான டென்ஷன், ஒரு வகையான ஆற்றாமை, ஒரு வகையான உணர்வுகளுக்கு ஆட்படுகிறான். அந்த நாட்களில் தான் அதிகமாக விவாகரத்துகள் நடக்கிறது, அந்த நாட்களில் தான் அதிகமாக குற்றச்செயல்கள் நடக்கிறது, அந்த நாட்களில் தான் அதிகமாக மனிதன் தவறிழைக்கிறான். எனவே நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை. எனவே அந்த நாட்களில் மனிதன் தன்னை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே இது குறித்தும் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் பொறுப்பாளர்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படித்தான் உபரியான தர்மம், கட்டாய தர்மத்தை குறித்து நாம் இங்கே சொல்லவில்லை. وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மரண தருவாயில் ஒரு மனிதன் நினைப்பானா. மரண தருவாயில் எத்தனையோ விஷயங்களை மனிதன் விட்டு செல்வான். ஆனால் எல்லா மனிதனும் மரண தருவாயில் ஐயோ இதை விட்டுட்டு போறமே என்று கை செய்தப்படுவது பொருளைத்தான், பணத்தை தான். மக்களை விட்டுட்டு போவான், வீட்டை விட்டுட்டு போவான், வேற எதையோ விட்டுட்டு போவான். அதை குறித்தெல்லாம் கவலைப்பட மாட்டானாம். மனிதனுடைய முதல் நினைவே மரண தருவாயில் விட்டு வந்திருக்கிற செல்வம் தான். யா அல்லாஹ், ஐயோ இவ்வளவு பொருளை நான் விட்டுட்டு வந்துட்டேனே, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. லவ்லா அக்கர்தனி இலா அஜரின் கரீப் ஃபஅஸ்ஸதக அந்த பொருளை எல்லாம் நான் உன் பாதையில் செலவு செய்து நானும் நல்லவனாக மாறுவேனே என்று பணத்தை தான் மனிதன் நினைப்பான்.
கொஞ்சம் போல் விட்டுட்டு வந்தா கொஞ்சம் போல் நடக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லோரையும் அழைக்கிறது இஸ்லாம், எல்லோரையும் அழைக்கிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், பொறுப்பு இல்லாதவர்கள், சாதாரண மனிதர்கள், ஆண்கள், பெண்கள் என்று தர்மம் கொடுக்கும் நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும், அந்த மனோநிலைமை உங்களுக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறது. என்கிட்ட இல்லையே நான் ஏன் கொடுக்கணும் என்று சொல்லப்படக்கூடிய மனோபாவம் ஒன்று. நாங்கள் வாங்குவதற்காகவே பிறந்திருக்கிறோம் என்று நினைக்கிற இன்னொரு மனோபாவம் இருக்கிறது. கொடுப்பதற்கு தான் என்கிட்ட இல்லை அப்படி பெரும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஒரு இடத்தில் 2 ரூபாய் இருக்கிறதா கொடு என்று நான் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் என்று சொல்லி காட்டினார்கள். ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் நீ கொடுக்கிற ஒரு பேரித்தம்பளம் என்று சொல்லி. ஏன் பேரித்தம்பளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொன்னார்கள்? ஏன் சொன்னார்கள் பேரித்தம்பளத்தை? பேரித்தம்பளத்தை கொடுக்கும் அளவுக்கு கூட உங்களோட வசதி இல்லையா என்று கேட்கிறார். எனவே இந்த நபிமொழி யாருக்கு சொல்லப்பட்டது? ஏழைகள், பணக்காரர்கள், பெண்கள், ஆண்கள், மாணவர்கள், வேலை செய்பவர்கள், பணம் இருப்பவர்கள், பணம் இல்லாத எல்லோருக்கும் சொல்லப்பட்ட உதாரணம் இது. பேரித்தம்பளத்தை கொடு என்று. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை குட்டியை உதாரணமாக சொல்கிறார்கள். சின்ன குட்டியிலேயே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய குட்டி குதிரை குட்டி, இல்லை என்றால் செத்து போயிடும். அல்லாஹ் தஆலா நீங்கள் கொடுக்கிற அந்த பேரித்தம்பளத்தை தன் வலது கரத்தால் ஏந்திக் கொள்கிறான் பெருமானார் சொன்னார். அதை குதிரை குட்டியை நீங்கள் எப்படி பேணி பாதுகாப்பீர்களோ அவ்வாறு பாதுகாக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இஸ்லாம் என்ன சொல்கிறது? கொடுத்தால் எண்ண தூய்மையோடு இஹ்லாஸோடு கொடு என்று சொல்லவில்லை. கொடு இஹ்லாஸ் வரும் என்று சொல்கிறது. கொடு எண்ண தூய்மை வரும். கொடுத்தால் எண்ண தூய்மையோடு கொடு என்று சொல்லவில்லை. கொடு இஹ்லாஸ் வரும் என்று சொல்லி காட்டும் இஸ்லாம். குர்ஆன் ஆயத்துக்கள், ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது. ஏழைகள் வருகிற போது தர்மம் கேட்டு இல்லை என்று சொல்லி கை நீட்டி வருகிற போது நபித்தோழர்கள் என்ன சொல்வார்களாம்? எங்களுடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்ல வந்திருக்கிற தூதரே வாருங்கள் என்று அழைப்பார்களாம். வேற வேலை இல்லை, காலில் வந்து கை நீட்டுற, கையும் கால் நல்லா அப்படி சொல்ல மாட்டார். எங்களுடைய நன்மைகளை இறைவனிடத்தில் எடுத்து செல்வதற்காக வந்திருக்கிற இறைவனால் அனுப்பப்பட்ட தூதரே வாருங்கள் என்று அழைப்பார்களாம். தர்மம் வாங்குவதற்காக வருகிறவர். எனவே ஒரு முஸ்லிமுடைய கல்வி இதயம் மட்டும் ஈமான் கொண்டிருந்தால் போதாது. ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய இதயம் மட்டும் ஈமான் கொண்டிருந்தால் போதாது. அவனுடைய சட்டை பையும், அவனுடைய வேலற்றும், அவனுடைய மணிப்பரிசும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதிலும் பொறுப்பாளர்கள் இதில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? முழுமையான ஈமான் எப்போது நீங்கள் பெறுகிறீர்கள்? மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ ஆதா லில்லாஹி வ மன், அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். யார் இறைவனுக்காக நேசம் கொண்டு இறைவனுக்காக நேசம் கொள்ளாமல் இருந்து இறைவனுக்காக கொடுக்கிற போது ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானை முழுமை பெற செய்து விட்டார். பெருமானார் பிறகு தடவை சொல்லி காட்டினார்கள். லா யஜ்தமி ஷுஹு வ ஈமான் ஃபீ கல்பி வாஹித், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கஞ்சத்தனமும் ஈமானும் ஒருபோதும் ஒன்று சேர. கஞ்சத்தனம் இருக்கிறவனுடைய ஈமான் இருக்காது, ஈமான் இருக்கிறவனுடைய கஞ்சத்தனம் இருக்காது. வாரி வாரி கொடுப்பான். நீங்கள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக கொடுக்க வேண்டாம். ஆனால் பொறுப்பாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு 2 ரூபாய் இருக்கா, 50 காசு கொடுப்போம் என்ற அந்த சிந்தனை வர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுக்கிறவர் அல்லது குறைவேனும் கொடுக்கிறவர் சொர்க்கத்திற்கு அருகில் இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு அருகில் இருக்கிறார், மக்களுக்கு அருகில் இருக்கிறார், நரகத்தை விட்டு தூரமாக இருக்கிறார். பெருமானார் சொன்னார், கொடுக்க கூடாது என்ற சிந்தனை இருக்கிறவர் அல்லாஹ்விடமிருந்து தூரமாக இருக்கிறார், சூனத்திலிருந்து தூரமாக இருக்கிறார், மக்களை விட்டு தூரமாக இருக்கிறார், நரகத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். ஒன்றுமில்லை என்று சொன்னால் கூட கொடுக்கிற மனோபாவம் இருக்க வேண்டும். பெண்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏதேனும் கிடைத்தால் சேர்த்து வைத்து இறைப்பாத்தில் செலவு செய்வார்கள், வாரி வழங்குவார்கள். அஸ்மா ஆயிஷாவுடைய அக்கா எது கிடைத்தாலும் உடனடியாக கொடுத்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய பாதை. ஏன் கொடுத்தார்கள்? அஸ்மாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி யா அஸ்மா அன்ஃபிகி வலா துஹ்சி ஃபயுஹ்சில்லாஹு அலைக். அஸ்மா, அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளித்தளியுங்கள், முடித்து போட்டு வைக்காதீர்கள், அல்லாஹ் நன்மைகளை முடித்து போட்டு வைத்து ஒதுக்கி வைத்து விடுவான் என்று சொல்லி காட்டினார். அன்ஃபிகி ரிஷ்டி என்று சொன்னார். ரிஷ்டி என்று சொன்னால் நம்முடைய இந்து பெண்கள் காலையில் முற்றம் தெளிக்கும் போது தண்ணீர் அள்ளி தெளிப்பார், ராத்திரி கோலம் போடுறதுக்காக வேண்டும்.
அதுதான் அள்ளித்தளியுங்கள், அள்ளித்தளி சேர்த்து வைக்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். அல்லாஹ்வும் நன்மைகளை சேர்த்து பறிக்க வைக்க தொடங்கி விடுவான். வேண்டாம், அள்ளித்தளியுங்கள், அல்லாஹ்வும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இது என்றால் இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். ஏழைகளுக்கும் சொல்லப்பட்டதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எல்லா நபித்தோழர்களும் ஆசைப்படுவதை போல பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆசைப்பட்டார். பிலால் யார்? இருக்கிற சஹாபியிலேயே ஏழை சஹாபி. தனக்கு கிடைக்கிற பேரித்தம்பளங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இரு கை நிறைய பேரித்தம்பளங்கள் வந்தபோது பெருமானாரை யா ரசூலுல்லாஹ் என் வீட்டுக்கும் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைத்தார். பெருமானார் சென்றார்கள். அங்க பார்த்தா பேரித்தம்பளங்கள் எங்கிருந்து பிலால் கேட்டார்கள். எங்கிருந்து பிலால்? உங்களுக்காக விருந்து கொடுக்க வேண்டும் என்று 2-3 நாட்களாக சேர்த்து வைத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கு நல்லது என்னெல்லாம் சொல்லவில்லை. பிலால், இதை 2-3 நாட்களாக செலவு செய்யாமல் நீர் எனக்காக சேமித்து அன்ஃபிக் யா பிலால் லா தக்ஷம் மின் தில் அர்ஷிக்லால், இறைப்பாதையில் செலவு செய்திருக்க வேண்டியது தானே. அர்ஷுக்கு சொந்தக்காரனாகி அல்லாஹ் வறுமையை தந்து விடுவான் என்று பயந்தீரா என்று கேட்டார்கள். விருந்துக்கு கூப்பிட்டு இடத்துல பெருமானார் என்ன உபதேசங்களை சொல்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். அருமை சகோதரர்களே, எதுவும் இல்லாவிட்டாலும் உழைத்தேனும் கொடுக்க வேண்டும் என்ற பண்பு இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் தபூக் யுத்தத்தின் போது என்ன நடந்தது. இந்த வரலாறுகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இல்லையா? தபூக் யுத்தத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைப்பாதையில் செலவு செய்யுங்கள் என்று. மக்கள் எல்லாம் தங்களிடம் இருக்கிற எல்லா விலை உயர்ந்த பொருட்களை மஸ்ஜித் நபவியில் குவியலாக ஆங்காங்கே வைத்திருக்கிறார்கள். அபு வக்கீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி எதுவும் இல்லை. என்ன செய்தார்? இரவெல்லாம் ஒரு யூதனுடைய தோட்டத்தில் தண்ணீர் அரைத்து கூலியாக கிடைத்த 2 கைகள் நிறைய கூலியாக கிடைத்த பேரித்தம்பளங்களை கொண்டு பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார். அங்க நுழைஞ்ச போதுதான் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறார். அங்கே விலை மதிக்க முடியாத பொருள்கள் குவியலாக போருக்காக இறைப்பாதையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நிற்கிறார். பெருமானார் அந்த காட்சியை பார்க்கிறார். என்ன அப்பீல்? இல்லை யா ரசூலல்லாஹ், இங்கே விலை மதிக்க முடியாத பொருள்கள் இருக்கிறது, நான் கொண்டு வந்த பேரித்தம்பளங்கள் என்று. இரவெல்லாம் தண்ணீர் இறைத்து கூலியாக கிடைத்த பேரித்தம்பளங்களை கொண்டு வந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி சென்றார்கள். அவருடைய கரங்கள் இருந்த பேரித்தம்பளங்களை வாங்கி அங்கே இருந்த குவியல்களை ஒன்று ரெண்டாக போட்டுவிட்டு சொன்னார்கள், உண்மையில் இங்கே இருக்கிற இந்த பொருள்களிலேயே விலை மதிக்க முடியாத பொருள் இதுதான். விலை மதிக்க முடியாத உம்முடைய மனதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். பின்னர் அவருடைய கரங்களை தன் கரங்கள் மீது எடுத்து வைத்து இப்படி தடவினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவிட்டு சொன்னார்கள், இந்த 2 கரங்களை தானே அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்கிறான் என்று சொல்லி காட்டினார். உழைக்கும் கரங்கள் இல்லையா இது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். சஹாபாக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்திருக்கிறது. ஒன்றுமில்லையே, அபூ லம்லம் என்ற ஒரு சஹாபி இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கண்ணீர் மல்க அவர் வருகிறார். கண்ணீர் மல்க வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்கிட்ட எதுவுமே இல்லையே, என்னிடத்தில் எதுவுமே இல்லையே யா ரசூலுல்லாஹ், ஆனால் நான் இறைப்பாதையில் செலவு செய்வதற்கு எனக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, என்ன என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை யாரேனும் திட்டினால், என்னை யாரேனும் என்னிடத்தில் மோசமாக நடந்து கொண்டால், என்னுடைய மானத்தை யாரேனும் கப்பலேற்றினால், அல்லது என்னோடு அவமரியாதை நடந்து கொண்டால், நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற உரிமை இருக்கிறது அல்லவா, அந்த உரிமையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தினமும் சதக்கா செய்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ஒண்ணுமில்லையே, என்கிட்ட யாரேனும் என்கிட்ட மோசமா நடந்துகிட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன், பதில் பேச மாட்டேன், வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன், எனக்கான உரிமையை பெற மாட்டேன், என்னுடைய மானத்தை அவர் நோகடித்து விட்டார் என்று சொன்னால் நான் அதற்காக பழி வாங்க மாட்டேன், அந்த உரிமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்து விட்டேன் என்று சொன்னபோது சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மய்யகுன் கஅபீ லம்லம், உங்களிலிருந்து யார் அபூ லம்லமை போன்று ஆகுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தர்மம் என்பதும் உபரியான தர்மம். இறுதியாக துஆக்கள் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது. திக்ரை மட்டும் சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். திக்ர் உங்களுக்கு தெரியும், இறை நினைவுதான் திக்ர். ஆனாலும் நமக்கு நிறைய அதுக்கார்கள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதில் பொறுப்பாளர்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றி பெற வேண்டுமா, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்று சூரத்துல் அன்ஃபாலில் 45வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இறை மன்னிப்பும் அதிக நற்கூலியும் வேண்டுமா, நீங்கள் அதிகமாக இறைவனை திக்ர் செய்யுங்கள் என்று சூரத்துல் அஹ்ஸாபில் 35வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களாக மாற வேண்டுமா, இறை திக்ரில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சூரத்துல் அஹ்ஸாபில் 21வது வசனம் சொல்கிறது. தொழுகையை விட, தொழுகை முடித்த பின்பு பறந்து செல்லாமல் அதிகமாக அல்லாஹ்வை நினைவுகூருங்கள், தொழுகையை விட மிகச் சிறந்தது அதுதான் திக்ர் தான் என்று
சூரத்துல் அன்கபூத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹஜ் கடமை முடித்த பின்பு கூட நீங்கள் இறை நினைவில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று சூரத்துல் பக்ராவுடைய 200வது வசனம் பேசுகிறது. முக்கியமாக ஒரு பணி நிமித்தம் நீங்கள் செல்கிறீர்களா, இறைவனை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்கிறான். திக்ர்களை குறித்து நிறைய அநேக வசனங்கள் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்ன தெரியுமா, வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா. சூரத்து நிசாவுடைய 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நயவஞ்சகர்கள் இறைவனை நினைவு கூற மாட்டார்கள். அதிகமாக நினைவு கூறாமல் இருப்பவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் தஆலா திக்ர் செய்யாமல் இருப்பாங்க. திக்ர் என்றால் நீங்கள் தஸ்பீஹ் அது எப்படி வேண்டுமென்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரிடத்தில் ஒரு தடவை கேட்டார்கள், அமல்களிலேயே மிகச் சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். கேட்டா பதில் சொன்னா சொல்லுங்கள் சொன்னா என்ன சொல்லிருக்கணும்? சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். சொல்லி கொடுத்திருக்கணுமா இல்லையா? இரண்டாவது கேள்வி கேட்டார்கள், வஸ்கஹ இந்த மலீக்குக்கும் உங்கள் அரசனிடத்தில் அதிக கண்ணியத்தை பெற்று தரக்கூடிய ஒரு செயலை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அப்போதும் பதில் சொல்லவில்லை. மூன்றாவதாக கேட்டார்கள், உங்களுடைய படித்தரங்கள் அந்தஸ்துக்களுடைய உயர்வை பெற்று தருகிற ஒரு செயலை சொல்லி தரட்டுமா? சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் இடத்தில் சஹாபாக்கள் சொன்னபோது பெருமானார் அப்போதுதான் சொன்னார்கள், திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜித் நபவியில் ஒரு கூட்டம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்டார்கள். இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், இறைவசனங்களை நாங்கள் எங்களுக்குள் பரிமாறிக் கொள்கிறோம். வேற எதற்காக நீங்கள் அமரவில்லையா? பெருமானார், இல்லை யா ரசூலல்லாஹ், அதுக்கு தான் அமர்ந்திருக்கிறோம். இல்லை, நான் மீண்டும் கேட்கிறேன், வேற எதற்காக நீங்கள் அமர்ந்திருக்க? இல்லை யா ரசூலல்லாஹ். ஏன் இல்லை? இப்போதுதான் ஜிப்ரீல் இடத்தில் வந்தார். மஸ்ஜித் நபியில் ஒரு கூட்டம் மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்கள் வானவர்களுக்கு மத்தியில் பெருமை அடித்துக் கொள்கிறான். யார் என்று பாருங்கள் யா ரசூலல்லாஹ் இந்த என்னிடத்தில் சொன்னார். நான் வந்து பார்த்து நீங்கள் அமர்ந்தீங்க, உங்களை சந்தேகப்பட வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. இறைவனைத்தான் நீங்கள் நினைவு கொண்டு கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கா, வலாக்கின்னி பலகனி அன்னல்லாஹு யுபாஹி பிக்கும் யுபாஹி, உங்களை குறித்து பெருமை அடிக்கிறான் அல்லாஹ் தஆலா, எனில் நான் அமர வேண்டிய சபை இதுதான் என்று அந்த கூட்டத்தில் பெருமானாரும் அமர்ந்தார்கள். யோசித்து பாருங்க, குளியலறையிலிருந்து வெளியே வரும்போது என்ன துஆ வரும்? குஃப்ரான். என்ன அர்த்தம்? இறைவா, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு மன்னிப்பு? நாம் தவறா செய்து விட்டு ஒரு குற்றம் செய்து விட்டு வருகிறோம், பாவம் செய்து விட்டு வருகிறோமா, இயற்கை உபாதைகளை கழித்து விட்டு வருகிறோம். அந்த 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம், இறைவா உன்னை நினைவு கூறுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையவில்லையே, என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறோம் என்று சொன்னார். வாழ்க்கையில ஃபுல்லா நம்ம இறை நினைவே இல்லாமல் இருக்கிற போது எவ்வளவு மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கிறது. சொர்க்கத்துல சுவனவாசிகள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள், ஆனா திக்ரை குறித்து கவலைப்படுவார்கள். சுவனவாசிகளுக்கு கவலை, லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னதி அலா ஷைஇன் இல்லா அலா சாத்தின் மர்ரத் பிஹிம் லம் யذ்குருனல்லாஹ். இறைவனை நினைவு கூறாமல் இந்த உலகத்தில் கழிந்த நாட்கள் நினைத்து கை செய்தப்படுவார்கள். திக்ரை குறித்து உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு பின்னாடி, ஆடை அணிவதற்கு முன்னாடி, ஆடை அணிவதற்கு பின்னாடி, அதே மாதிரி தான் வந்து பாத்ரூமுக்கு போகும்போது, பாத்ரூமுக்கு பின்னாடி வெளியே வரும்போது, கண்ணாடி பார்க்கும்போது, வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது, வீட்டைக்குள்ளே வரும்போது, இதெல்லாம் எவ்வளவு, கடை வீதிக்கு செல்லும் போது, பிறை பார்க்கிற போது, மழை வருகிற போது என்று துஆக்கள் திக்ர்கள் இதெல்லாம் நம்ம ஓதணுமா என்று பொறுப்பார்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. அது அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இதற்கு நேரம் ஒதுக்கி அதுக்காக விட திக்ர் செய்ய வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. இறுதியாக திக்ர் செய்வதனூடாக ஒரு செயலை இபாதத்தாக மாற்ற முடியும். நாம் சாப்பிட அமர்ந்திருக்கிறோம், பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ் என்று சொல்கிறோம். சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா அல்லது வேற ஏதேனும் ஒன்றை ஓதுகிறோம். தண்ணீர் குடிக்கிற போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சகானி என்று சொல்லப்படக்கூடிய அந்த துஆவை ஓதுகிறோம். இந்த துஆவை ஓதிவிட்டு சாப்பிடுகிறோம், நீர் அருந்துகிறோம். ஒருவர் துஆவை திக்ரை ஓதாமலும் அவரும் சாப்பிடுகிறார். ரெண்டு பேருக்குமான வேறுபாடு என்ன? இந்த திக்ரை ஓதிவிட்டு சாப்பிடுகிற போது, அவர் சாப்பிட்டு முடிக்கும் போது இந்த திக்ரை சொல்கிற போது அவருடைய சாப்பாடும் ஒரு வணக்கமாக மாறுகிறது. ஆமா, திக்ரை சொல்லாதவர் அவரும் சாப்பிடுகிறார், அவருடைய வாய் நிறைகிறது, நம்முடைய வயிறும் நிறைகிறது, அவருடைய வயிறு. ஆனால் அதே வேளை நம்முடைய வயிறு, நாம் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு இபாதத்தாக மாறுகிறது. எனவே இந்த திக்ர்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். உள்ளத்தை சீர் செய்வதற்கும், அல்லாஹ்வுடைய தொடர்பை வலுப்படுத்துவதற்கும், மன நிம்மதி பெறுவதற்கும் திக்ர் அதிக நன்மை இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, பொறுப்பாளர்களை குறிப்பாக, எனவே இந்த உபரி வணக்கங்கள் இதில் அதிக கவனம் செலுத்தி தர வேண்டும். பொறுப்பாளர்களாகிய நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள்.
எனவே இந்த உபரி வணக்கங்கள், சுன்னத்தான தொழுகைகள், திக்ர்கள், அவுராதுகள், உபரி நோன்பு, உபரி தர்மம் இவற்றில் அதிக கவனம் செலுத்தி ஏனையவர்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருப்பதுடன் இறைவனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெறக்கூடிய மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.